Hi dear students, today we are going to see chapter 3 Classification of Business Activities. Industry refers to economic activities which are connected with conversion of resource into useful goods. The production side of business activity is referred as industry. இப்போ ஷார்ட்டாக என்ன இருக்குது இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்லிடுறேன். கனெக்டட் வித் கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸ் இன்ட்டு யூஸ்ஃபுல் கூட்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்டட் இன்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸ். ஸோ ரிசோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். எப்படி யூஸ்ஃபுல் கூட்ஸாக மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை இன்னொரு ப்ராடக்டாக மாற்றுறது அப்படின்றது தான் என்ன அப்படின்றது தான் இங்கே இண்டஸ்ட்ரி. Then kinds of industry. Industries may be classified into two broad categories. Number 1 on the basis of activities and number 2 on the basis of size. First one on the basis of activities. Industries may be divided into three wide categories. Industries எப்படி மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்றது primary industries, secondary industry and tertiary industry. Now we see first one, primary industries. Primary industry is concerned with production of goods with the help of nature. It is a nature oriented industry which requires very little human effort. For example, agriculture, farming, forestry, fishing, etc. These industries may be further subdivided follows. ஸோ இதில் இன்னும் கிளாஸிஃபை டிவிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ப்ரைமரி இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன் வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ். ஸோ ப்ரைமரி இண்டஸ்ட்ரியுடைய மெயின் ஒர்க் என்ன, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ். இட் இஸ் எ நேரோ ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி, நேச்சர் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நேச்சர் ஓரியண்டாக பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இதில் இவங்களுக்கு என்ன தேவை, வெரி லிட்டில் ஹியூமன் எஃபர்ட் இருந்தால் இங்கே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அக்ரிகல்ச்சருக்கு அங்கே நம்மளுடைய உழைப்பு குறைவாக தான் இருக்கும், இருந்தாலும் அவங்களுடைய நம்ம அந்தந்த தேவைக்கு நம்ம அவங்க கொடுக்கணும். தென் ஃபார்மிங், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், ஸோ இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அதனுடைய கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், extractive industries. These industries extract or draw out products from natural sources. Extractive industries supply some basic raw materials that are mostly products of geographical or natural environment. Products of these industries are usually transformed into many other useful of goods by manufacturing industries. Important extractive industries include farming, mining, oil drilling, hunting and fishing operations. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரித்தெடுக்கக்கூடிய தொழில். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், பூமியிலிருந்து தோண்டி எடுத்து இயற்கை வளங்களை கொண்டு வந்தால் இதுக்கு என்ன, இதை பிரித்தெடுத்தல் தொழில் அப்படின்றது. பூமியிலேருந்து நம்ம தோண்டி எடுத்து நம்ம வளங்களை கொண்டு வரோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஏதாவது சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ உனக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கரி. நம்ம நிலக்கரி எங்கேருந்து கொண்டு வரோம், பூமிக்கு அடியிலேருந்து தோண்டி எடுத்து கொண்டு வரோம். தென் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில். என்ன, ஆயில் ட்ரில்லிங். ஸோ ஓட்டை போட்டு நம்ம பூமிக்கு அடியிலேருந்து ஆயில் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட்டு genetic industries. These industries remain engaged in breeding plants and animals for their use in further reproduction. The seeds nursery companies, poultry, dairy, piggery, hatcheries, nursery, fishers, apiary, etc. are classic example of genetic industries. இந்த இண்டஸ்ட்ரி என்னென்னா engaged in breeding plants and animals. அதே என்ன பண்ணுறாங்க, ப்ரீட் பண்ணுறாங்க. இது அனிமலுக்கும் பிளான்ட்டுக்கும் இருக்கக்கூடியது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நர்சரி கம்பெனி, தென் பொல்யூட்டரி கம்பெனி, தென் டெய்ரினா நமக்கு தெரியும் பால் கம்பெனி, தென் பிக்கரி, ஹேச்சரிஸ், நர்சரி, தென் ஃபிஷர்ஸ்,
அப்பியரி எக்ஸெட்ரா இதெல்லாம் என்ன ஜெனட்டிக்கு எக்ஸாம்பிள். ஸோ மரபு சார்ந்ததாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பாரு, இன்னொருக்க தமிழில் சொல்கிறேன். கால்நடை, தென் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, ரப்பர் மரம் வளர்ப்பு, இந்த மாதிரியான இருக்கக்கூடியதான் இது. தென் நெக்ஸ்ட் ஒன், secondary industries. These are concerned with using the materials which have already been extracted at the primary stage. These industries process such material to produce goods for final consumption or for further processing by other industries units. For example, mining of an iron ore is a primary industry, but manufacturing of steel by way of further processing of raw irons is a secondary industry. Secondary industry may be further divided as follows. Secondary industry அப்படின்னா என்ன, ஏற்கனவே ரெண்டாவது நிலைக்கு தயாராக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் என்ன செகண்டரி. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபினிஷ் ஆகி செகண்ட் ஸ்டேஜுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ மைனிங் ஆஃப் அன் ஓர் இஸ் எ ப்ரைமரி இண்டஸ்ட்ரி. ஸோ மைனிங் அயர்ன் ஓர் கம்பெனி வந்து ப்ரைமரி இண்டஸ்ட்ரி. அதுலேருந்து நம்ம ப்ரொடியூஸ் ஏன்னா வாங்கிட்டு வந்து ரா மெட்டீரியலாக அதை வாங்கி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டரி. தென் நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். These industries are engaged in producing goods through processing of raw materials and thus creating from utilities. They bring out diverse finished products which we consume or use through the conversion of raw materials or partly finished materials in their manufacturing operations. Manufacturing industries may be further divided into 4 categories on the basis of method of operation for production. ஸோ இப்போ இதில் என்ன தயாரிக்கக்கூடிய தொழில், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா தயாரிப்பு தொழில். இந்த தயாரிப்பு தொழிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாரு. இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரா மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பிரிக்கிறோம், மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் மூலமாக பிரிக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு 4 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கிளாசிஃபைட் இன்ட்டு 4 ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன். ஸோ அந்த 4 என்னென்ன அப்படின்ட்டு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் விச் அனாலிசிஸ் அண்ட் separates different elements from the same materials as in the case of oil refinery. அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொருள்லேருந்து பல வகையான பொருளை பிரித்து எடுக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ரிஃபைனரி. ஸோ இப்போ என்ன பண்ணால் ஆயில் சுத்திகரிக்கக்கூடிய தொழிலில் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு ஆயிலை வந்து விதவிதமான ஆயில்கள் பிரித்து எனக்கு கச்சா பொருள் தனியாக, பெட்ரோல் தனியாக, எரிவாயு தனியாக, டீசல் தனியாக, மண்ணெண்ணெய் தனியாக, அந்த மாதிரி பிரித்து எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். தென் நெக்ஸ்ட், synthetic industries which combines various ingredients into a new product as in case of the cement. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, பல வகையான பொருள்களை என்ன பண்ணுறாங்க ஒன்று சேர்த்து ஒரு புதிய பொருளாக உற்பத்தி செய்யக்கூடியதான் என்ன அப்படின்னா சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். தென் நெக்ஸ்ட், ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் which involves successive stage for manufacturing finished products as in the case of சுகர் அண்டு பேப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, சக்ஸஸிவ் ஸ்டேஜ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா சுகரும் பேப்பரும் அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. தென் நெக்ஸ்ட்டு, அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ் which assembles different component part to make a new product as in case of the television, கார், கம்ப்யூட்டர் எக்ஸட்ரா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறோம். ஸோ சில பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம், விதவிதமாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொருளாக கொண்டு வரக்கூடியது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, டெலிவிஷன், காரு, கம்ப்யூட்டர், ஏசி. ஸோ இது மாதிரி நிறையா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ பார்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டையும் ஜாயின் பண்ணி அசம்பிள் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டை உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் என்ன, அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ். Then next, second point, construction industries. These industries are involved in the construction of building, dams, bridges, road as well as
tunnels and canals. ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பார்த்து இந்த இண்டஸ்ட்ரியில் எது எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங், டேமு, பிரிட்ஜு, ரோடு இதெல்லாம் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வருது. இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வருது. தென் தேர்ட் பாயிண்ட் பாரு, டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. தே டு நாட் ப்ரொடியூஸ் கூட்ஸ். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் யூட்டிலிட்டி சர்வீஸ் அண்ட் செல் தெம் அட் எ ப்ராஃபிட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்டை வெளியிலேருந்து வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட்க்கு சேல் பண்ணுறாங்க. தே ஹெல்ப் ட்ரேட், இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். அவங்க என்ன ட்ரேடுக்கு, இண்டஸ்ட்ரி, காமர்ஸ்க்கு உதவியாக இருக்கும். திஸ் டேர்ம் ஆஸ் இன்க்ளூட்ஸ் ஆக்சிலரிஸ் டு ட்ரேட் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ், வேர்ஹவுஸ், அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் எதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிங்க்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு, வேர்ஹவுஸ்க்கு, அட்வர்டைஸ்மெண்ட்க்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதனுடைய கிளாசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பர்சனலைஸ்ட் சர்வீஸ். Individuals and private institutions selling their services to others. For example, plumber, servant maid, etc. ஸோ பர்சனலைஸ்டு சர்வீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ணதுக்கப்புறம் பர்சனலாக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளம்பர், ஸோ அந்த ஒர்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய சர்வீஸ் பண்ணக்கூடியது. சர்வன்ட் மெய்டு, மெய்டு என்ன பண்ணுறாங்க, சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் சர்வீஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், schools, police, government office, etc. provide services to the people on behalf of the government without profit motive. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் செயல்படக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு, தென் போலீஸு, தென் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட் ஒன், distributive service. Transportation, warehousing, logistics, salesmanship, etc. come under this type of service. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை. தென் வேர்ஹவுஸ், சப்போஸ் வேர்ஹவுஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவை. தென் லாஜிஸ்டிக்ஸு. ஸோ இப்போ லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன, ஸோ நம்ம இதில் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போகிறோம்ல, அதெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் போர்ட்டில் சேர்த்து வைப்பாங்க, அந்த இடத்துக்கு பேர் லாஜிஸ்டிக். தென் சேல்ஸ்மேன்ஷிப், சேல்ஸ்மேனுடைய உதவி நமக்கு தேவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இது எல்லாமே என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபினான்ஷியல் சர்வீஸ். Quaternary service, professional or specialized skills and high technology are used to provide this type of service. புது புது எண்ணங்களை தோற்றுவித்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ப்ராடக்டை புதுசாக கண்டுபிடிச்சி கொண்டு வரது தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த குவாட்டர்னரி சர்வீஸ். அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். நம்ம என்ன பண்ணுறோம், சாஃப்ட்வேரில் புதுசாக கண்டுபிடிக்கிறோம், புதுசாக கொண்டு வரோம். தென் ஆடிட்டிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆடிட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக எதாவது கண்டுபிடிச்சி அது கொண்டு வரோம். தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், புதுசாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது என்ன, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், on the basis of size. On the basis of size or scale of operations, industries may be classified into as follows. First one, micro industries. The next one, small industries. Then next one, medium industries. The next one, large industries. இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன அப்படின்னா based on basics on size பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய industries. These are all the kinds of the industries. Okay, dear students, we will meet in next class.